வணக்கம் நேயர்களே. ஒரு குழந்தையோட முதல் பிறந்த நாள்னா அது என்றைக்குமே ஸ்பெஷல் தான். அதே 2வது பிறந்த நாள்னா அது இன்னும் ஸ்பெஷலாக கன்சிடர் பண்ணப்படும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக மழலையோடைய பேச்சுகள் வர ஆரம்பிச்சிருக்கும். 3rd பர்த்டேனா சொல்லவே தேவையில்லை. தட்டு தடுமாறி அது நடப்பழகிற அழகே அழகுன்னு சொல்லலாம். இதெல்லாம் நான் ஏன் இப்போ சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேந்தர் டிவி மக்களுக்காக எத்தனையோ விஷயங்களை கற்றுக்கிட்டு மக்களை என்டர்டெயின் பண்ணணுன்னு பல சுவாரஸ்யமான ஷோக்களை கொடுத்துருக்கு. ஸோ நாங்களும் நடப்பழகி வந்திருக்கோம். தட்டு தடுமாறி இல்லைங்க, நல்ல கம்பீரமாகவே நடந்து வந்திருக்கோம்னு சொல்லலாம். அந்த வகையில் எத்தனையோ என்டர்டெய்னிங் ப்ரோக்ராம்ஸ் நாங்கள் கொடுத்துருக்கோம். சீரியல்ஸ் அப்படின்றதுக்கு ஒரு தனி ஃபேன் ஃபாலோவர்ஸே இருந்தாங்க. குறிப்பிட்டதாக சொல்லணுன்னா தாய்மார்களுக்கு தனி ஒரு அலாதியான பிரியம் இருந்தது சீரியல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது. அந்த வகையில் ரொம்ப வித்தியாசமான முறையில் வித்தியாசமான கதைக்களத்தோட சீரியல்ஸ் இருக்கணும் அப்படின்றத கருத்தில் வச்சு நாங்கள் பல சீரியல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் நம்ம சேனல் மூலயமா. அந்த வகையில் தமிழக தாய்மார்களை ஹைலி என்டர்டெயின் பண்ண வேந்தர் டிவியோடைய சீரியல்ஸ் முடிவல்ல ஆரம்பம், சுந்தரகாண்டம், பாரதி கண்ணம்மா, 7ஆம் உயிர் போன்ற சீரியல்களோட சில சிறப்பான அம்சங்களை இன்றைக்கி நம்ம திரும்பி பார்க்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். வேந்தர் டிவியோடைய முதல் சீரியலா அமைஞ்சது தான் முடிவல்ல ஆரம்பம். எத்தனையோ படங்களை நம்ம பார்த்து வியந்திருப்போம். நம்ம மனதுக்கு ரொம்ப ஒன்றின ஒரு கதையாக கூட அது அமைஞ்சிருக்கும். எத்தனையோ படங்களுடைய முடிவு, அதாவது கிளைமேக்ஸ் முடிக்கப்படாத கதைக்களமாக இருந்திருக்கும். அப்படிப்பட்ட படங்களுக்கு சீக்வல், அதாவது 2ஆம் பாகம்னு எடுத்து அந்த படத்தை முடிப்பாங்க. ஆனால் வேந்தர் டிவியோடைய முடிவல்ல ஆரம்பம் குழு என்ன பண்ணாங்கன்னா, அதையே ஒரு நெடுந்தொடராக எடுத்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற முயற்சியில் இறங்கினாங்க. அப்படி உருவானது தான் முடிவல்ல ஆரம்பம் அப்படின்ற சீரியல். அந்த வகையில் பிரபலமான நாடோடிகள் அப்படின்ற படத்துடைய சீக்வலை நெடுந்தொடராக எடுத்தாங்க. அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவும் போச்சு அப்படின்னு சொல்லலாம். நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது மக்கள் மத்தியில். அப்படிப்பட்ட சீரியல்ல இருந்து சில காட்சிகள் உங்களுக்காக. என்னதான் மெஸ் நடத்தினாலும் இப்படியா கடைக்கடையா ஏறி இறங்குவீங்க? என்னென்ன பண்றது, அம்மா மெஸ்ன்னு பேர் வச்சிருக்கோம். பேருக்கு தகுந்த மாதிரி டேஸ்ட் இருக்க வேண்டாமா? அதுக்கு தான் இப்படி. என்னங்க வாங்கிக்கங்க. நீங்க சாப்பிட்டுட்டு லூசுக்கும் கொடுங்க. அப்புறம் மத்த ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாமும் கொடுங்க. பாய். ஏய், உனக்கு வெக்கமான சூடு சொன்னே கிடையாதா? 4 ஆம்பளைங்க படுத்திருக்காங்க, நீ பாட்டுக்கு உலாத்திக்கிட்டு இருக்க. ஒழுங்கா போயிரு, இல்லைன்னா உதப்படுவேன். ஏய் ஓடி. டேய், என்னடா அது காலங்காத்தால சத்தம்? சுவாதி, நீங்களா? கர்ணனா, நீங்க எதுக்கு இப்படி பண்ணீங்க? உங்களை நம்பிதான் நான் போறேன். என் உயிரை கொடுத்தாவது உங்க 2 பேரும் நான் சேர்த்து வைப்பேன். போ. நிறுத்துங்க. பார்த்திபன், முக்கியமான நாள் வந்தாச்சு. கேமரா வாங்க, ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏய், நீ எதுக்குடா இங்க வந்த? தாலி கட்டுற நேரத்துல கல்யாணத்தை கெடுக்க வந்தியா? நமோ சொல்லி ஓம் சகனா பவது சகனா உபனத்து சகத்யம் கரமாவதி சேர்த்து வச்சிருக்க ஆசீர்வாதம். டேய் டேய் டேய், ஏகால போய் டேய். என்னடா ஏகால? சும்மா சொல்லக்கூடாது, சாதிச்சிட்டீங்க. அண்ணே, நான் தானே. இப்படித்தான் அவனுங்களா வந்து வேலைக்கு சேரும்போதே நம்ம யோசிக்கணும். டிவி சேனல்ல வேலை செய்யறவன் அண்ணன் தங்கறதுக்கு இடம் இல்லைன்னு வீட்டுக்கு வந்தான். அப்பவே நான் உஷாரா இருக்கணும். ஆக அடுத்த கதை ஆரம்பமாயிருச்சு. இப்படி கருணான்ற கேரக்டர் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்காகவே உழைக்கக்கூடிய ஒரு காதல் தியாகி போல சித்தரிச்சிருக்கிறது இந்த சீரியலுடைய ஒரு சிறப்பம்சம் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரிஜினல் ஃபில்மோடைய கதைக்கரு தப்பாமல் சீரியலை அமைச்சிருக்கிறது இன்னொரு பெரிய சிறப்பம்சம் அப்படின்னு கூட சொல்லலாம். நாடோடிகள் படத்துடைய சீக்குவலாக அமைஞ்ச இந்த சீரியலை பார்த்தீங்க. இதே போல் பாக்யராஜ் அவர்கள் நடித்த அந்த 7 நாட்களுக்கு சீக்குவல் அமைஞ்சிருந்தா அது எவ்வளோ அம்சமாக இருக்கும்ல. வாங்க சில காட்சிகள் உங்களுக்காக. இப்படி பிரிஞ்சு போன மாதவன், வசந்தி, ஆனந்த் வாழ்க்கையில என்ன நடந்திருக்கும்?
ஏப்பா ஆ சேர்வராய்ஸ் கான்வென்ட்டுக்கு புதுசா ஒரு வாத்தியார் வரேன்னாரு, வந்துட்டாரா? ஏடா கோபி, ஆ, எந்த கோபி? ஆசானே. நீங்க எதுவும் மனசுல வச்சுக்கலைன்னா நாளைக்கு எனக்கும் வசந்திக்கும் ஆத்துப்பாலம் ராமர் கோயில்ல கல்யாணம். இதுவரையில் எதுவுமின்றி எழுதாத காவியம் ஈடேறும் நன்னாளிது. ஒரு கோட்டின் குயில்களாய் புது வாழ்க்கை தொடரலாம். இந்த ஆரம்பமும் இந்த ஆனந்தமும் அந்த இறைவன் கொடுத்ததே. இதுவரையில் எதுவுமின்றி எழுதாத காவியம். இந்த சீரியல்லையும் பார்த்தீங்கன்னா கதையோடைய கேரக்டர்ஸும் சரி கதையும் சரி ரெண்டுமே சிதையாமல் ரொம்ப வித்தியாசமான முறையில் பியூட்டிஃபுல்லாக தன்னுடைய கற்பனையை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில் முடிவல்ல ஆரம்பம் வேந்தர் டிவியோடைய ஒரு முக்கியமான நிகழ்ச்சியாக மாறி மக்கள் மத்தியில் ஒரு பெரிய வரவேற்பு பெற்று ஒரு பெருமையை எங்களுக்கு தேடி தந்துச்சு அப்படி தான் சொல்லணும். அடுத்ததாக பாரதி கண்ணம்மா. இந்த சீரியல் ரொம்ப வித்தியாசமாக ரீஜனல் அப்ரோச்சோடு கொடுக்கப்பட்ட ஒரு ஃபுல் டைம் சீரியல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த கதையில் நடித்த கேரக்டர்ஸும் சரி லொக்கேஷனும் சரி இந்த கதையுடைய அமைப்பும் சரி முழுக்க முழுக்க பொள்ளாச்சிலேயே ஃபுல்லாக ஷூட் பண்ணி குங்குமனுடைய வாசம் தப்பாமல் இந்த சீரியலை ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த சீரியலுடைய டைட்டிலிருந்து இந்த சீரியலுடைய லீட் கேரக்டர்ஸ் 2 பேருமே சிறுமிகள். இதுக்கு மேலே என்ன வித்தியாசம் வேணும் வாங்க பார்க்கலாம். நிமிஷத்துல வேலை முடிஞ்சிடும். பாரதியை காணுமுங்க. என்ன அப்படி சொல்ற? வீட்டுக்குள்ள நல்லா தொடாவி பாரு, அங்கதான் விளையாண்டுட்டு இருக்கோம். இல்லைங்க மாமா, வீடு பூரா தேடி பார்த்துட்டேங்க, பாரதியை காணுமுங்க. வீட்டுக்குள்ள காணுமா? கைய நீட்டு. ஐயோ எல்லாரும் ஊட்டாட்டி ஓட்டிட்டு வந்துட்டியா? ஓட்டிட்டு வந்துட்டேன் அப்பதா. எனக்கு பள்ளிக்கூடத்துக்கு நேரம் ஆச்சு, நான் போறேன். இந்தாங்கண்ணா. என்ன மகேஷ், ஊர்க்காரங்கள கார் துப்புறாங்கல்ல, உனக்கு சவுண்ட் குறைச்சல வச்சு கேட்ட என்னடா? ஊர்க்காரங்க பேசுறதெல்லாம் நீ ஏன் பெரிய விஷயம் எடுத்துக்கிற? கொடியிலே மல்லியப்பூ மணக்குதே மானே. 6 டெஸ்ட் நோட்டு 6 கிழிச்சா? நல்லா கொல்லணும். போலீஸ்காரனா உங்க அப்பாவை அரெஸ்ட் பண்ணது கரெக்ட் தான். ஒரு மாப்பிள்ளையா அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதும் கரெக்ட் தான். என்னங்க கண்ணம்மாவை என் பொண்ணா பரிபூர்ணமா ஏத்துக்கிட்டேன். இதுக்கு மேல நம்ம உறவால ஒரு குழந்தை பிறந்து அது கண்ணம்மாவுக்கு பிரச்சனை வர்றத நான் சம்மதிக்க மாட்டேன். என்ன கண்ணம்மா இது கையில தடியோட வர? எங்க இருந்து வர? அப்பா, இந்த தடி இருக்கே, இது என்ற அப்பத்தாவோட தடி. இந்த தடிய ஊனிதான் அப்பத்தா எப்பவும் நடக்கும். அப்பத்தா கையில இது எப்பவும் இருக்கும். நீங்க ஊரை விட்டு போகணும்னு சொன்னீங்களா, அதான் அப்பத்தா வீட்டுக்கு போய் இதை தேடினேன். கிடைக்கவே இல்லப்பா. ஆட்டு தொட்டில கூரை மேல சொருகி வச்சிருந்தாங்க, கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வந்தேன். இது எதுக்குமா? இந்த குச்சி என்ற கிட்ட இருந்தா அப்பத்தா என்ற கூடவே இருக்க மாதிரி இருக்கும்ல, அதுக்கு தான். ஒரே ஊருக்குள்ள இருந்தோம் இப்படி பார்த்தும் பார்க்காத மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கியேம்மா. நான் வாங்கிட்டு வந்த வரோம் அப்படி. எனக்கு இந்த சொத்து எதுவுமே வேண்டாங்க. எதுக்கு பதிலா எங்க பரம்பரைங்க வாழ்ந்த வீட்டை எனக்கு எழுதி கொடுத்துருங்க. நான் போயிட்டு வரேன் டீச்சர். என்ன பாக்குறீங்க, நீங்க டீச்சர் தானே? கடைசி வரைக்கும் உங்களை என்ற அத்தனை கூப்பிட விடாம பண்ணிட்டீங்கல்ல.
நான் வரட்டுமா டீச்சர்? இந்த அப்பத்தா உனக்கு ஒண்ணுமே செய்யலையே கண்ணு. இப்போதைக்கு உன்னை பாத்துக்கிறதுக்கு நான் இருக்கிறேன். எனக்கு அப்புறம் உன்னை பாத்துக்கிறதுக்கு யாரு கண்ணு இருக்கிறா? நீங்க நினைச்ச பள்ளி என்னைக்கோ செத்து போயிட்டா. இப்ப நான் வேற ஒருத்தருக்கு பொண்டாட்டி. என்னைய பார்க்காதீங்க, என்கிட்ட பேசாதீங்க, என்னைய விட்டுருங்க, என்னைய விட்டுருங்க. ஆராரோ ஆரிரரோ ஆரிரரோ ஆராரோ ஆராரோ ஆரிரரோ ஆரிரரோ ஆராரோ. அரடிச்சா நீ அழகா, அடிச்சவர சொல்லி அழு. கண் முழிச்சு பார்த்திருப்பேன். உன் மனசுல வேணும்னா நான் இல்லாம இருக்கலாம், ஆனா என் மனசுல நீ தான் இருக்கிற. உனக்குன்னு இருக்கிற என் மனசுல இன்னொருத்தி கிடமா. எப்படி உன்னால இப்படிலாம் பேச முடியுது? என்ன சாப்பாட்டை கண்ணம்மா கொடுக்க போறேன். கண்ணம்மா சாப்பாட்டை நான் சாப்பிட போறேன். வேண்டாம் பாரதி, எனக்கு பழையதை சாப்பிட்டு பழக்கமாயிருச்சு. நீ பெரிய வீட்டு பொண்ணு, நீ ஒன்று சாப்பாட்டே சாப்பிட்டுக்க. கண்ணம்மா, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் நீடிக்கணுமா இல்லையா? நீடிக்கணும். அப்ப இந்தா கோழி பிரியாணியும் அவிச்ச முட்டையும் கொண்டு வந்திருக்கேன், சாப்பிடு. நான் ஒன்ற பழைய சதத்தை சாப்பிட போறேன். இவங்க தான் என்ற அம்மா. கடனா? அது என்னது? சொல்லாதோ தூக்கி வளர்க்கும் தாய் போல இருப்பாங்கம் மாயின் தோழி. வரும் காலமெல்லாம் உடன் வருவாடோ, இதுதான் அம்மாயின் கேள்வி. பாரதி கண்ணம்மா ஒளிபரப்பான அதே நேரத்தில் வந்த இன்னொரு சீரியல் தான் சுந்தரகாண்டம். ராமாயணத்தில் சுந்தரகாண்டம்னா ராமர் சீதை அனுமனுடைய குணநலன்களை சொல்கிறதா இருக்கும். அதே மாதிரி இந்த சீரியல்லும் ஃபேமிலி சென்டிமெண்ட்டோட அதே மாதிரி சில கேரக்டர்ஸை வச்சு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லலாம். வழக்கமாக அழுக, சண்டை, சச்சரவு அப்படின்னு இல்லாமல் கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்து மக்கள் மத்தியில் ஒரு நல்ல இடத்தை பிடிச்சிச்சுன்னு சொல்லலாம் இந்த சுந்தரகாண்டம். நானும் முகத்தில் ஆசிட் அடிச்சு வந்தானே. ஆசிட் அடிச்ச ஒருத்தனோட என்ன போய் கம்பேர் பண்ண பத்தியா? காதல்ன்றது கட்டாயப்படுத்தி வரக்கூடாது. ஒரு பூவை மிரட்டி பூக்க வைக்க முடியுமா?
கிட்ட வேலை பார்க்குறேன். நான் சொல்லுவேண்ணா. இப்போ நீயா வெளியில போறியா இல்ல கழுத்தை புடிச்சு வெளியில தள்ளட்டுமா? இன்னொரு வித்தியாசமான சீரியலா வேந்தர் டிவியோடைய அடையாளமா அமைஞ்ச சீரியல் தான் 7ஆம் உயிர். 7 உயிர்களை பழிவாங்க நினைக்கிற ஒரு அமானுஷ சக்தி எப்படியாவது தன்னுடைய சக்தியை அடைஞ்சிடணும், 7 உயிர்களை கொன்னுடணும் அப்படின்ற கதைக்களத்தை உருவாக்கி கொடுத்துருந்தாங்க. 7 உயிர்களும் 7 டிஃப்ரெண்ட் இடத்துல 7 டிஃப்ரெண்ட் லொக்கேஷனில் அமைஞ்சிருந்தது. அதுவே பார்க்குறதுக்கு ரொம்ப வித்தியாசமாகவும் சுவாரஸ்யமாகவும் இருந்தது. இந்த சீரியல்லையே ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் எந்த தொலைக்காட்சி தொடர்லையும் சூஸ் பண்ணாத ஒரு லொக்கேஷனை சூஸ் பண்ணி இதோடைய கிளைமேக்ஸை ஷூட் பண்ணியிருந்தாங்க. ஹிமாலயாவில் இதோடைய கிளைமேக்ஸ் ரொம்ப பிரம்மாண்டமாக ஷூட் பண்ணப்பட்டுச்சு. ஸோ இந்த கதைக்களத்துக்கும் ஏற்ற மாதிரி ரொம்ப வித்தியாசமான முறையிலையும் இந்த கிளைமேக்ஸ் அமைஞ்சிருந்தது அப்படின்னு சொல்லலாம். தொலைக்காட்சி வரலாற்றில் இப்படி பிரம்மாண்டமான வித்தியாசமான கிளைமேக்ஸை இப்படிப்பட்ட லொக்கேஷனில் கொடுத்ததே இந்த சீரியலுக்கு ஒரு தனி சிறப்பம்சம் அப்படின்னு தான் சொல்லணும். முதல்ல காயத்ரி, அடுத்தது வா வா. எப்படி உன்னால போக முடியும்? நீ நினைச்சாலும் அது முடியாது. எனக்கு பிடிக்கும். இந்த மாதிரி பொண்ணு வேணும்னு தான் சொல்ல போறேன். ஹிமாலயா இண்டோ பர்மா பார்டருக்கு அப்புறம் இந்தியாவிலே ஹாட்ஸ்பாட் இதுதான். நல்ல பிளேஸ் தான் சூஸ் பண்ணிருக்கீங்க. தேங்க் காட். நல்ல வேளை உங்களுக்கு அதை பத்தி தெரிஞ்சிருக்கு. டேய், என்ன சத்தம்? ஏய், நீ ஐயோ, உனக்கு ஏமா வராது பாரு. நீ செய்த பாவங்களுக்கு நீதான் அடுத்த பிறவியில் பரிகாரம் தேட வேண்டும்.
என்ன நேயர்களே, பொதுவாக டெலிசீரியல்னாலே அழுக, ஆர்ப்பாட்டம், தப்பான தொடர்பு அப்படின்ற கான்செப்டை உடைச்சு வித்தியாசமான முறையில் மக்களை என்டர்டெயின் பண்ணும் அப்படின்ற நோக்கத்தோடு கொடுக்கப்பட்ட சீரியல் தான் வேந்தர் டிவியில் வந்த எல்லா சீரியல்ஸுமே. 2 இயர்ஸை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு 3rd இயரில் அடி எடுத்து வைக்கிற எங்களுக்கு எப்பவுமே உங்களுடைய ஆதரவு இருந்திருக்கு, இன்னும் கொடுப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையும் இருக்குது. இதே போல் பல குவாலிட்டியான சீரியல்ஸை உங்களுக்காக நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருப்போம். இணைந்திருங்கள் வேந்தர் டிவியுடன். நன்றி, வணக்கம்.